பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 2 verse 6. அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதின் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய இரக்கத்தின் உச்சக்கட்டத்தின் செயல். இங்கே மோசே ஒரு நாணற் பெட்டியில் வைக்கப்பட்டு அந்த பெட்டி மிதந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி அங்கே ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அவள் இந்த அழகிய பெட்டியை கண்டு அந்த பெட்டியை திறக்கும் பொழுது அதற்குள்ளே இருக்கிறதான அந்த திவ்ய சௌந்தரியமுள்ள மோசே என்னும் குழந்தை அது அழுகிறது. இந்த பகுதி சொல்லுகிறது, பிள்ளை அழுதது. அதுதான் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ரேமா. அநேக நேரத்திலே அந்த ஏற்ற வேளையிலே செய்யப்பட வேண்டிய காரியம் செய்யப்படாவிட்டால் நாம் நினைத்திருக்கிற தரிசனத்தின் பகுதி, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டம், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிறதான திட்டம், அது முடிக்கப்பட முடியாது. இதற்கு பெயர்தான் டிவைன் கோஇன்சிடென்ஸ். தேவனுடைய தெய்வீக ஏற்ற வேளைக்கான செயல். இப்போ இப்படி யோசிப்போம், இந்த பெட்டியை அவள் திறக்கும் பொழுது அந்த பிள்ளை அழாமல் இருந்திருந்தால் நடந்திருப்பது என்ன? அந்த பெட்டியை மூடி ஒன்று தூக்கி எறிஞ்சிருப்பா, இல்லை நைல் நதியிலேயே விட்டுட்டு வந்திருப்பா. அதற்கு பிறகு மோசேயினுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். ஆனால் மோசேயின் மீது தேவனுடைய இரக்கம், குழந்தையாக இருக்கும்போதே அவனால் செயல்பட முடியாது, அவன் குழந்தை, அவனுக்கு இப்பொழுது கண்டிப்பாக தேவனுடைய உதவி வேண்டும். ஏனென்றால் தாயும் தகப்பனும் தூரமாக இருக்கிறார்கள், தன்னுடைய சகோதரனும் சகோதரியும் தூரமாக இருக்கிறார்கள். அவனுக்கு ஒத்தாசை செய்வதற்கு அங்கு யாருமே கிடையாது. அவனோடு தூக்கி வீசப்பட்ட அநேக ஆண் பிள்ளைகள், குழந்தைகள் இறந்து போய்விட்டார்கள். இல்லாவிட்டால் மிதந்து கொண்டிருக்கிறார்கள், இல்லாவிட்டால் கூக்குரலிட்டு செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோசேக்கு மாத்திரம் பெட்டிக்குள்ளே அவன் வைக்கப்பட்ட பொழுது அவன் அழ வேண்டிய நேரத்திலே அவனை அழ வைத்தது தேவனுடைய இரக்கம். ஆம் பிரியமானவர்களே, அந்த நாணல் பெட்டி எதை குறிக்கிறது என்றால், தேவன் நம்மை வைத்திருக்கிற கர்த்தருடைய சபை. இந்த சபைக்குள்ளே கர்த்தர் நம்மை வைத்து உலகத்தின் தண்ணீராகிய அசுத்தங்கள் இந்த பெட்டிக்குள் செல்லாதபடிக்கு அதற்கு பிசினும் கீழும் தடவி கர்த்தர் அந்த நாணல் பெட்டியை பாதுகாக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவராகிய கீழின் மூலமாகவும் பிசினும் கீழும் நாம் பூசப்பட்டு இந்த பேழைக்குள்ளே, நாணற் பெட்டிக்குள்ளே நாம் அசைந்து கொண்டே செல்லும் பொழுது, எப்பொழுது இந்த பிள்ளை அழ வேண்டுமோ, எப்பொழுது நம் மீது மற்றவர்களுக்கு இரக்கம் வர வேண்டுமோ, அந்த சரியான வேளையை, டிவைன் கோஇன்சிடென்ஸை கர்த்தரே ஏற்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், லேலுயா. இந்த காலவேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் தம்முடைய இரக்கத்தின்படி அவர் அழ வேண்டிய அந்த சூழ்நிலையை, அந்த டிவைன் கோஇன்சிடென்ஸை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். அதற்காக காத்திருங்கள், கவலைப்படாதிருங்கள். இந்த பெட்டிக்குள்ளேயே இருக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி காத்து கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் ஏற்ற வேளையிலே இரக்கமுள்ள சூழ்நிலையை, கரங்களை உங்களுக்காக அவர் ஏற்படுத்துவார். இதே போல தான் தாவீதுக்கும் ஒரு நெருக்கமான சூழ்நிலை. ஒரு பட்டணத்தின் ஜனங்கள் அவனை சவுலின் கையில் ஒப்பு கொடுக்க வந்துவிட்டார்கள். இந்த பக்கம் போனால் அந்த ஜனங்க ஒப்பு கொடுத்துருவாங்க, அந்த பக்கம் போனால் சவுல் நெருங்கிட்டான். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு அடி தூரத்தில்
தாவீது நின்று கொண்டு, நான் நினைக்கிறேன், கண்மலையாகிய கர்த்தாவே என்று சொல்லி முறையிட்டிருப்பான். அப்பொழுது நடந்தது என்ன தெரியுமா? சவுலுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. பெலிஸ்தர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், யுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது தாவீதை தொடருவதை சவுல் விட்டுவிட்டு அவன் பெலிஸ்தரை தொடர்ந்து போய்விட்டான். டிவைன் கோ இன்சிடென்ஸ். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நேர பண்ணுவார். கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். பிரச்சனையின் நடுவில், நெருக்கத்தின் நடுவில் இந்த டிவைன் கோ இன்சிடென்ஸ், ஏற்ற சமயத்திற்கான தெய்வ செயல் உங்களுக்கு நேரிடும். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அந்த இரக்கம் உங்களை நடத்தும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பெட்டிக்குள் நாங்கள் காணப்படலாம், தாவீதை போல காட்டிலே அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இரக்கமுள்ள செயலை எங்கள் தேவன் யார் மூலம் தர வேண்டும் என்று வைத்திருக்கிறீரோ அதை கர்த்தர் நேரிட பண்ணுவீராக. ஆண்டவரே, அதற்காய் உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கட்டும். அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் காணப்பட்டாலும் அந்த அடைப்புக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த இரக்கமுள்ள ஏற்ற வேலைக்கான செயலுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மோசேயின் மீது வைக்கப்பட்ட திட்டம் அது நிறைவேற்றப்படும் வரைக்கும் இந்த செயல்களெல்லாம் எங்கள் தேவன் செய்தீரே, அதே போல் உம்முடைய பிள்ளைகளின் மீது வைத்திருக்கிற அந்த ஹெவன்லி பிளான், பரலோக திட்டம் செயல்படுத்தப்படும் வரைக்கும் இந்த டிவைன் கோஇன்சிடென்ஸ் உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு உம்முடைய நாமத்தை துதிக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு இறங்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.